வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். பொது தேர்தலில் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் இன்று நள்ளிரவோடு நிறைவு. டாலர் கையிருப்பை அதிகரிக்கக்கூடிய வல்லமை கொண்ட அணி தம்மிடம் உள்ளது என்று சஜித் சுட்டிக்காட்டு. தமிழரசு கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள மாவை சேனாதிராஜா அந்த பொறுப்பை ஏற்குமாறு கோரி சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு கடிதம். தனித்து ஒற்றையாளாக முடிவெடுக்கின்ற சுமந்திரனின் ஆட்டமினி முடிவுக்கு வரும் என்று அந்த கட்சியின் யாழ் மாவட்ட மகளிர் அணி எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்வரும் பொது தேர்தலில் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்படக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகள் மற்றும் சேவையாளர்கள் அஞ்சல் மூலம் வாக்களிக்க விண்ணப்பிக்க வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் சில குறைபாடுகள் காரணமாக அஞ்சல் வாக்குகளுக்கு விண்ணப்பிக்காதது அல்லது விண்ணப்பங்களை நிராகரிப்பது தேர்தல் கடமைகளில் இருந்து விடுவிக்க ஒரு காரணம் அல்ல என்றும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தவிர தேர்தலோடு நேரடியாக தொடர்புடைய பணிகளுக்கு நியமிக்கப்படாதவர்கள் அஞ்சல் மூலம் வாக்குகளை செலுத்த கோருவதற்கு தகுதியற்றவர்கள் என்றும் அத்தகைய அதிகாரிகள் அஞ்சல் மூல வாக்களிப்புக்காக விண்ணப்பிப்பதில்லை என்றும் அத்தகைய விண்ணப்பங்களை உறுதிப்படுத்த வேண்டாம் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு நிறுவன பிரதானிகளை அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஆலோசனைகளுக்கு அமைய செயற்பட தவறினால் அரசியல் அமைப்பின்படி அபராதம் அல்லது 3 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் 7 அரசியல் கட்சிகளும் 6 சுயேட்சை குழுக்களும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளன. இதன்படி எதிர்வரும் பொது தேர்தலுக்காக இதுவரை 18 அரசியல் மற்றும் சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணங்களை செலுத்தியுள்ளன. அத்துடன் நேற்றைய தினம் 18 சுயேட்சை குழுக்கள் தமது கட்டுப்பணங்களை செலுத்தியுள்ளன. இதன்படி தேர்தலுக்காக கட்டுப்பணங்களை செலுத்தியுள்ள சுயேட்சை குழுக்களின் எண்ணிக்கை 23ஆக அதிகரித்துள்ளது. பொது தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுக்களை கையளிக்கும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் அனைத்து வேட்பாளர்களும் தங்களின் சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான அறிக்கைகளை வேட்புமனுவுடன் உரிய தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஊழல் தடுப்பு சட்டத்திற்கு அமைய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேட்புமனுவுடன் சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கையினை சமர்ப்பிக்காமையானது தவறு என்றும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2028ஆம் ஆண்டிலிருந்து கடன் செலுத்துவதற்கு நாட்டின் டாலர் கையிருப்பை அதிகரிக்கக்கூடிய வல்லமை கொண்ட அணி தம்மிடம் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எஸ்பெவ பகுதியில் நேற்று தமது கட்சியின் ஆதரவாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார். நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாக தமக்கு அதிகாரத்தை வழங்குவது மிகவும் பொருத்தமானதாகும். நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் நிபுணத்துவம் வாய்ந்த தரப்பினர் தமது அணியில் உள்ளனர். 2028ஆம் ஆண்டிலிருந்து இலங்கை கடன் செலுத்த வேண்டியுள்ளது. இதற்கு நீண்ட கால எல்லை இல்லை. இன்னமும் 4 ஆண்டுகள் மாத்திரமே உள்ளன. சர்வதேச நாணய நிதியம் வழங்கியுள்ள இந்த சிறிய இடைவெளியில் போதுமான அளவு அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்க வேண்டும். அதற்கு சிறந்த பொருளாதார கொள்கை இருக்க வேண்டும். எனவே ஐக்கிய மக்கள் சக்தி அதனை சிறந்த வகையில் நிர்வகிக்கும் என அதன் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள மாவை சேனாதிராஜா கட்சியின் தலைவர் பொறுப்பினை உடனடியாக ஏற்குமாறு கூறி கட்சியின் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தின் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: மாவை சோமசுந்தரம் சேனாதிராஜா ஆகிய நான் இதுவரை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து செயற்பட்டு வந்திருக்கின்றேன். இலங்கை தமிழரசு கட்சியின் 17வது தேசிய மாநாடு 2024 ஜனவரி 21ஆம் தேதி நடைபெற்ற போது பொதுக்குழுவில் தாங்கள் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தீர்கள். தாங்கள் அந்த வகையில் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை இன்னமும் ஏற்கவில்லை. அதனால் நான் தொடர்ந்தும் கட்சியின் தலைவராக செயலாற்றி வந்துள்ளேன். அந்த பொறுப்பை உடன் ஏற்று தலைவராக செயற்படுமாறு அன்றிலிருந்து பல தடவைகள் வற்புறுத்தி வந்துள்ளேன். 2024 அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பொறுப்பில் இருந்து விலகி இருக்க தீர்மானித்துள்ளேன் என்பதை இந்த கடிதம் மூலம் அறிய தருகின்றேன். எனவே இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பொறுப்பை உடன் ஏற்று நிறைவேற்றி செயற்படுமாறு வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தின் பிரதி இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் வைத்தியர் சத்தியலிங்கத்திற்கும் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் பெண் வேட்பாளர் தெரிவு சர்வாதிகாரமான முறையிலே நடைபெற்றிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் தனித்து ஒற்றையாளாக முடிவெடுக்கின்ற சுமந்திரனின் ஆட்டம் இனி முடிவுக்கு வரும் என்று அந்த கட்சியின் யாழ் மாவட்ட மகளிர் அணி எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழரசு கட்சியின் மகளிர் அணியின் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து யாழ் ஊடக அமையத்தில் நேற்று ஊடக சந்திப்பொன்றை நடத்திய நிலையில் மகளிர் அணி தலைவி மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியின் சார்பில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில்
பிரேரிக்கப்பட்டுள்ள பெண் வேட்பாளர்கள் தெரிவில் கட்சியின் மகளிர் அணிக்கு கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதுடன் எதற்காக இவ்வாறான தெரிவுகளை செய்தார்கள் என்ற சந்தேகமும் கேள்வியும் இருக்கிறது. இந்த பெண் வேட்பாளர் தெரிவு சர்வாதிகாரமான முறையிலே நடைபெற்றிருக்கிறது. இதனால் கட்சியில் உள்ள பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் யாழில் போட்டியிடுவதற்காக மகளிர் அணியில் இருக்கின்ற 5 பேர் 2 கிழமைக்கு முன்னதாகவே விண்ணப்பித்திருந்தனர். ஆனால் வவுனியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கருத்து வெளியிட்ட சுமந்திரன் பெண்கள் விண்ணப்பிக்கவில்லை என்றும் காடுகள், மலைகள், மேடுகள், பள்ளங்கள் என பல இடங்களிலும் பெண்களை தேடுவதாகவும் தனது பாணியில் கிண்டலாக சொல்லியிருந்தார். எதற்காக அவர் உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லுகிறார்? இவ்வாறாக அவரின் பொய்களை கேட்கவோ சர்வாதிகாரத்தோடு அவர் செயற்பட்டு வருவதையோ அனுமதிக்க நாங்கள் தயாராக இல்லை. எங்களில் பல பேர் போட்டியிட விண்ணப்பித்திருக்கையில் அதனை மறைத்துவிட்டு தனக்கு துதிபாடுபவர்களை வேட்பாளராக சுமந்திரன் நிறுத்தியுள்ளார். அப்படியாயின் முதலில் விண்ணப்பித்த நாங்கள் யார்? இப்போது சுமந்திரன் தெரிவு செய்த இருவரும் யார்? எந்த அடிப்படையில் அவர்களை சுமந்திரன் தெரிவு செய்தார்? மொத்தத்தில் தனக்கு துதி பாடுபவர்களை தானே நிறுத்திவிட்டு இப்போது ஆளுமை மிக்க பெண்கள் என்று அவர் கொடுக்கின்றார். வெறுமனவே அடாவடித்தனமாக சர்வாதிகாரத்தோடு தான் செயற்படுவதால் மற்றவர்களை முட்டாள்கள், மடையர்கள் என்று சுமந்திரன் நினைக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் தனித்து ஒற்றையாளாக முடிவெடுக்கின்ற அவரது ஆட்டம் இனி முடிவுக்கு வரும். இந்த இரு பெண் வேட்பாளர்களின் தெரிவு என்பது தன்னிச்சையாக சுமந்திரனால் மட்டுமே செய்யப்பட்டுள்ளது. இதற்கு யாருடைய ஒப்புதலுமின்றி தனக்கு துதி பாடுபவர்களை தனது வாக்கு வங்கிக்காக அவர் தெரிவு செய்துள்ளார். முன்னர் விண்ணப்பித்தவர்களை புறம் தள்ளி தனக்கு துதிபாடி கொண்டு தன்னோடு பயணிக்கக்கூடிய 2 கொத்தடிமைகளை எங்கள் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக வேட்பாளர்களாக சுமந்திரன் நியமித்துள்ளார் என்று கூறியுள்ளனர். 2 வருடங்களுக்கான 3,25,00,000க்கும் அதிகமான வரியை செலுத்த தவறிய நிறுவனம் ஒன்றின் பணிப்பாளர்கள் 2 கொழும்பு மேலதிக நீதவான் பண்டார இளங்கசிங்க தலா 6 மாத கால சிறை தண்டனை விதித்துள்ளார். பாதுகை பகுதியில் உள்ள அச்சக வர்த்தக பணிப்பாளர்கள் 2 இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 2014 மற்றும் 2015 ஆண்டுக்கான வரியை அரசாங்கத்திற்கு செலுத்த தவறியமை தொடர்பாக குறித்த 2 எதிராக உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் 2022 ஆண்டு வழக்கு தொடர்ந்தார். இதன்படி வரியை செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை சவாலுக்கு உட்படுத்தி பிரதிவாதிகள் 2 கொழும்பு மேல் நீதிமன்றத்திலும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலும் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. எவ்வாறாயினும் பிரதிவாதிகள் சார்பில் நேற்றைய தினம் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி வரிப்பணத்தை ஒரே தடவையில் செலுத்தக்கூடிய வசதி தமது கட்சிக்காரர்களுக்கு இல்லை எனவும் அதற்காக 5 வருட நிவாரண காலத்தை வழங்குமாறும் கூறியிருந்தார். எனினும் அதனை நிராகரித்த நீதவான் அந்த வரியை நேற்றைய தினத்திற்குள் செலுத்துமாறு உத்தரவிட்டார். நேற்றைய தினத்திற்குள் வரியை செலுத்த வழியில்லை என்று சட்டத்தரணிகள் நீதிமன்றத்திடம் கூறியுள்ளனர். இதனை ஆராய்ந்த நீதவான் பிரதிவாதிகள் 2 தலா 6 மாத கால சிறை தண்டனையை விதித்துள்ளார். செயலாளர் பதவியில் பிரச்சனைகள் உள்ள 6 அரசியல் கட்சிகள் இம்முறை பொது தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு இழந்துள்ளன. இதன்படி 77 அரசியல் கட்சிகளுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள பொது தேர்தலில் போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சிகள் மற்றும் அதற்கென ஒதுக்கப்பட்ட சின்னங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி, ஐக்கிய லங்கா மகாசபா கட்சி, ஐக்கிய லங்கா பொதுஜன கட்சி, லங்கா மக்கள் கட்சி, இலங்கை முற்போக்கு முன்னணி மற்றும் ஈழவர் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகள் இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகள் தொடர்பாக ஆராய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளமை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க வாரான குழு ஒன்றை நியமித்திருப்பது பயனற்ற செயலாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள முஜிபுர் ரஹ்மான், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுபவிக்கும் சலுகைகள் குறித்து ஆய்வு செய்ய குழுவை நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நிதி விரயமாகும். அதற்கு பதிலாக அவர்களின் சலுகைகள் குறித்து அனைத்து தகவல்களையும் நாடாளுமன்ற பொதுச் செயலாளரிடமிருந்து ஜனாதிபதி பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார்.